அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துரை வைகோவின் ராஜினாமாவை மதிமுகவின் தலைமை ஏற்க மறுத்துவிட்டது. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்த துரை வைகோவின் ராஜினாமாவை தலைமை ஏற்க மறுத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார் துரை வைகோ. துரை வைகோவின் ராஜினாமாவை மதிமுகவின் தலைமை ஏற்க மறுத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தில் நேற்று மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருந்த நிலையில் இந்த தீர்மானத்தில் துரை வைகோ பெயர் முதன்மை செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகியதை தலைமை ஏற்கவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று துரை வைகோ அறிக்கை வெளியிட்ட பிறகு வைகோவும் இதனை தெரிவித்திருந்தார். தலைமை தற்போது வரை இதை ஏற்கவில்லை, அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி நேற்று மாலை வரை தலைமை கழக நிர்வாகிகளும் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோவும் துரை வைகோவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இருந்தாலும் துரை வைகோ தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தான் முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகியதுதான் என்று இந்த காலையில் கூட பேட்டியளித்திருந்தார். இந்நிலையில் தான் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகள் பெயரும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் துரை வைகோ பெயர் முதன்மை செயலாளர் துரை வைகோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே துரை வைகோவின் விலகலை ராஜினாமாவை தலைமை தற்போது வரை ஏற்கவில்லை என்று தலைமை கழகம் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நிர்வாகிகள் குழு கூட்டமானது மாலை 4 மணி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நிர்வாகிகள் அனைவரின் கருத்தையும் கேட்ட பிறகு துரை வைகோவை சமாதானம் செய்து துரை வைகோ கட்சியின் முதன்மை செயலாளராகவே தொடர்வார் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் துரை வைகோ பெயர் முதன்மை செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துரை வைகோவின் ராஜினாமாவை கட்சியின் தலைமை கழகம் கட்சியின் தலைமை பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி மகேந்திரன், தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.